இந்தியாவில் மகளிர் கிரிக்கெட்டை முன்னெடுத்துச் சென்றவர்கள் என பல வீராங்கனைகளின் பெயர்கள் சொல்லப்படுவதுண்டு. இந்த பட்டியலில் ஜமீமா ரோட்ரிக்ஸுக்கும் இடம் கிடைக்கும் என்று கடந்த வாரம் வரை யாரும் எண்ணி இருக்க மாட்டார்கள். தன்னுடைய முதல் உலகக்கோப்பை அரையிறுதியில் உலக சாம்பியன் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 134 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 127 ரன்கள் எடுத்த ஜமீமா ரோட்ரிக்ஸ் இந்திய அணியை இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற வைத்ததுடன் மகளிர் கிரிக்கெட்டில் அதிகபட்ச இலக்கை விரட்டிய சாதனையையும் ஏற்படுத்தினார். வெற்றி இலக்கை அடைந்தபோது ஜமீமா அடைந்த ஆக்ரோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சிந்திய கண்ணீரையும் இந்திய ரசிகர்களால் மறக்க முடியுமா? இந்திய மகளிர் கிரிக்கெட்டுக்கு என்ன ஒரு மகத்தான தருணம் அது! இந்திய மண்ணில் பிறந்து கிரிக்கெட்டில் சாதிப்பவர்களின் பின்னணியை பார்த்தால் பெற்றோரின் தியாகம் இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரை கிரிக்கெட் என்பது கோடிக்கணக்கானவர்களின் கனவு, லட்சியம், இலக்கு. இந்த கனவை அடைய முடியாத பலர் தங்களுடைய பிள்ளைகளை கிரிக்கெட்டில் பெரிய உயரத்துக்கு அழைத்துச் சென்று சாதிக்க வைத்திருக்கிறார்கள். ஜமீமா ரோட்ரிக்ஸின் கிரிக்கெட் கதையும் இந்த புள்ளியில் இருந்துதான் தொடங்குகிறது. இவான் ரோட்ரிக்ஸ் ஜமீமாவின் தந்தை. தன்னால் கிரிக்கெட்டில் சாதிக்க முடியவில்லை என்ற விரக்தியே தன் பிள்ளைகளை கிரிக்கெட்டராக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். ஆனால் கிரிக்கெட்டுக்கு இவான் ரோட்ரிக்ஸ் முதலில் நம்பியது ஜமீமாவை அல்ல, அவருடைய 2 மகன்களை. கிரிக்கெட் பயிற்சிக்காக மும்பை பாந்த்ரா பகுதிக்கு அதிகாலை 4 மணிக்கு எழுந்து கிளம்ப வேண்டும். இப்படியாக தனது சகோதரர்களுடன் கிரிக்கெட் பயிற்சிக்கு கிளம்பி வரத் தொடங்கிய ஜமீமாவுக்கும் பின்னால் தானாக கிரிக்கெட்டில் ஆர்வம் ஏற்பட்டது. தனது 8 வயதில் ஒருமுறை கிரிக்கெட் செலக்ஷனுக்கு சென்றார் ஜமீமா. அப்போது அவர் வேகப்பந்து வீச்சாளர். அதில் தேர்வானார். மண்டலங்களுக்கு இடையிலான ஆட்டத்தில் ஆசாத் மைதானத்தில் விளையாடிய போது ஓர் ஆட்டத்தில் பேட்டிங்கில் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். அன்றைய தினம் தனது மகளின் பேட்டிங் திறமையை நேரில் கண்ட அவருடைய தந்தை உடனே ஜமீமாவை ஒரு நல்ல பேட்டராக்கும் முயற்சியில் இறங்கினார். ஜமீமாவின் பயிற்சியாளர்கள் என்று பார்த்தால் இருவர்தான். ஒன்று அவருடைய தந்தை இவான் ரோட்ரிக்ஸ், மற்றொருவர் புகழ்பெற்ற பயிற்சியாளர் பிரசாந்த் ஷெட்டி. சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கருக்கும் இவர்தான் பயிற்சியாளர். MIG கிளப்புக்காக ஜமீமாவும் அர்ஜுன் டெண்டுல்கரும் விளையாடியிருக்கிறார்கள். கிரிக்கெட் பயிற்சி, கிரிக்கெட் போட்டிகள், வீட்டுக்கு வெளியே சகோதரர்களுடன் விளையாடுவது என ஜமீமாவின் கிரிக்கெட் பயணம் சீராக சென்று கொண்டிருந்த போதுதான் 2011 ஆடவர் உலகக்கோப்பை போட்டியை இந்தியா வென்றது. அப்போது இந்திய வீரர்களை நாடே எப்படி கொண்டாடியது என்பது அனைவருக்கும் தெரியும். சச்சினை வாழ்த்துவதற்காக அவர் அப்போது வசித்து வந்த பாந்த்ரா வீட்டுக்கு வெளியே ரசிகர்கள் கூடியிருந்தார்கள். சச்சின் வீட்டுக்கு அருகில்தான் ஜமீமாவின் வீடும் இருந்தது. உலகக் கோப்பையை வென்று வீட்டுக்கு திரும்பிய சச்சினை ஏராளமான ரசிகர்களோடு இணைந்து தனது வீட்டு பால்கனியிலிருந்து பார்த்திருக்கிறார் 11 வயது ஜமீமா. ஓர் உலகக் கோப்பை வெற்றி ரசிகர்களை இந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தும் என்றால் தானும் இந்தியாவுக்காக உலகக் கோப்பையை வெல்ல வேண்டும் என்ற ஆசை அப்போது ஜமீமாவுக்குள் எழுந்தது. நடுவில் ஹாக்கி வீராங்கனையாகவும் இருந்திருக்கிறார் ஜமீமா. அவருக்கு 12 வயது இருக்கும் போது 19 வயதுக்குட்பட்ட மகாராஷ்டிரா ஹாக்கி அணிக்கான தேர்வு நடைபெற்றது. ஹாக்கி விளையாடி வந்த ஜமீமாவை அதற்கு அழைத்துச் சென்றார் இவான் ரோட்ரிக்ஸ். தேர்வு ஆட்டத்தில் தன்னிடம் பாஸ் செய்யப்பட்ட பந்தை ரிவர்ஸ் ஸ்கூப் செய்தார் ஜமீமா. இதையடுத்து 17 வயதுக்குட்பட்ட மகாராஷ்டிரா ஹாக்கி அணியில் இடம் பிடித்த ஜமீமா 2017 உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஹர்மன்பிரீத் கவுரின் சாகச ஆட்டத்தை கண்ட பிறகு இனி கிரிக்கெட் தான் வாழ்க்கை என முடிவெடுத்தார். 2017 மகளிர் உலகக்கோப்பை அரையிறுதியில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது இந்தியா. இதில் ஹர்மன்பிரீத் கவுர் 115 பந்துகளில் 171 ரன்கள் விளாசினார். 1983 உலகக்கோப்பையில் கபில் தேவ் ஏற்படுத்திய தாக்கம் சச்சின் டெண்டுல்கரை உருவாக்கியது போல ஹர்மன்பிரீத்தின் இந்த ஆட்டம் ஜமீமாவை ஒரேடியாக கிரிக்கெட்டின் பக்கம் திருப்பியது. உலகக்கோப்பை இறுதிச் சுற்றில் தோல்வியடைந்து இந்தியா திரும்பிய வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பை அளிக்க
மும்பை வீராங்கனைகளுடன் அதிகாலையிலேயே விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்றிருக்கிறார் ஜமீமா. தனக்கும் ரசிகர்கள் இதுபோல உற்சாகம் அளிப்பார்கள் என்று அவர் கனவு கண்ட தருணங்கள் அவை. 2017 16 வயதில் சௌராஷ்டிரா அணிக்கு எதிரான 50 ஓவர் ஆட்டத்தில் 163 பந்துகளில் 202 ரன்கள் குவித்ததால் 2018 பிப்ரவரியில் இந்திய அணிக்கு தேர்வானார் ஜமீமா. தென்னாப்பிரிக்க மண்ணில் T20யில் அறிமுகமானார். இதற்கு முன்னதாக சச்சின் டெண்டுல்கரை நேரில் சென்று சந்தித்து ஆசி பெற்றார். சச்சினும் அறிவுரை வழங்கியதோடு, நீ விளையாடி பார்த்திருக்கிறேன், நன்றாக பேட் செய்கிறாய் என்று சொல்ல ஜமீமாவுக்கு தலைகால் புரியவில்லை. இந்த உற்சாகத்துடன் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தனது அறிமுக ஆட்டத்திலேயே 27 பந்துகளில் 37 ரன்கள் எடுத்து இந்திய அணியின் வெற்றிக்கு உதவினார். எனினும் இந்திய அணியில் ஜமீமாவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை. 2022 உலகக்கோப்பையில் அவர் தேர்வாகவில்லை. இது ஜமீமாவை பெரிதும் பாதித்தது. இசை, கொண்டாட்டம், ரீல்ஸ், கிட்டார், பிராங்க், முகத்தில் என்றும் புன்னகை என ஜமீமா வெளிப்பார்வைக்கு ஒரு நவநாகரிக பெண்ணாக இருந்தாலும் இது போன்ற ஏற்ற இறக்கங்கள் அவரை மேலும் பலப்படுத்தியது. 2025 உலகக்கோப்பையில் ஜமீமா இடம் பெற்றாலும் விளையாடும் 11இல் அவருக்கு இடம் உறுதியாகவில்லை. கூடுதல் பந்து வீச்சாளர் தேவை என அணி நிர்வாகம் கருதினால் வெளியே செல்வது ஜமீமாதான். இதன் காரணமாகவே உலகக்கோப்பை தொடங்கியதிலிருந்தே இரவு நேரம் முழுக்க ஒரே அழுகையோடு கழித்திருக்கிறார் ஜமீமா. அவருடைய தாயார் அருந்ததியும் ஸ்மிருதி மந்தனாவும் தான் ஜமீமாவை தேற்றியிருக்கிறார்கள். நியூசிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தின் போது வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதிக்குள் நுழைய முடியும் என்ற நிலையில் இந்தியா விளையாடியது. இந்த ஆட்டத்தில் ஜமீமா சேர்க்கப்பட்டார். இதில் 3வது பேட்டராக களமிறங்கி இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் 55 பந்துகளில் 76 ரன்கள் விளாசி இந்திய அணி 340 ரன்கள் எடுக்க உதவினார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அரையிறுதியில் தான் வரலாற்று சாதனை நிகழ்த்துவேன் என அவர் எண்ணியிருப்பாரா? இந்த ஆட்டத்தில் தான் 5வது பேட்டராக களமிறங்குவேன் என்று ஜமீமா நினைத்திருக்கிறார். ஆனால் ஜமீமாவை மீண்டும் 3வதாக களமிறக்க அணி நிர்வாகம் முடிவு செய்தது. தன் மீதான எதிர்பார்ப்பை நிறைவேற்றியதோடு அன்றைய நாளில் காலத்தால் அழியாத ஓர் ஆட்டத்தை வெளிப்படுத்திவிட்டார் ஜமீமா. மகளிர் கிரிக்கெட் வரலாற்றில் இந்த ஆட்டம் என்றென்றும் பேசப்படும் என நிபுணர்களும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் ஜமீமாவை வானளாவ புகழ்கிறார்கள். ஜமீமாவும் ஸ்மிருதி மந்தனாவும் ஒருமுறை நியூசிலாந்தில் விராட் கோலியை சந்தித்து 4 மணி நேரம் உரையாடியிருக்கிறார்கள். மகளிர் கிரிக்கெட்டை மாற்றக்கூடிய வலிமை உங்கள் இருவரிடமும் உள்ளது என்று விராட் கோலி அப்போது ஊக்கமளித்துள்ளார். அந்த வலிமையை உலகக்கோப்பை அரையிறுதி ஆட்டத்தில் வெளிப்படுத்தி சாதித்திருக்கிறார் ஜமீமா ரோட்ரிக்ஸ்.